உண்மையை சொல்லணும்னா நடந்த இந்த ரைட்ல நிறைய விஷயத்த கத்துக்கணும்னு ப்ரூவ் பண்ணிருக்கேன். என்னால அப்போ எதுவுமே செய்ய முடியல. நான் காப்பாற்றப்பட வேண்டிய நிலைமையில இருந்தேன். ஆனா அவர் அப்படி இல்ல. அவர் வேற மாதிரி. நான் அவரை எப்படியாவது புடிச்சே ஆகணும். நான் அவர் கூட நிக்கணும்னு நினைக்கிறேன். அது நடக்கணும்னா நான் இன்னும் கூட ஸ்ட்ராங் ஆகணும். அது அவதான் ஹண்டர்ஸ் கில்டோட துணைக்குழு தலைவி, இந்த நாட்டுடைய 9th ரேங்க் ஹண்டர், டான்சர். என்னால நம்ப முடியல. உலகத்துல எத்தனை பேருக்கு இப்படி ஒரு ஆறா இருக்குன்னு என்னை யோசிக்க வைக்குது. என்னால நம்ப முடியாத ஏதோ ஒண்ணு என்னால உணர முடியுது. இது என் கற்பனையா? ஒரு நிமிஷம் சேர்மன் கோவில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனா இப்போ அந்த மாதிரி இங்க யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் நினைச்சது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க உண்மையிலேயே ஹண்டர் தானா? ஆமா. ஜிங்குவை பத்தின டீடைல்ஸ் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஹண்டர் சங்க பத்தி கேக்குறீங்களா? உங்களுக்கு அவரை தெரியுமா? அது வந்து ஹண்டர்ஸை பார்த்திருக்கேன். அவன் கிட்ட மட்டும்தான் ரொம்ப நல்ல ஸ்மெல் வந்தது. நான் இதுல தலையிட விரும்பல. இது பாக்குறதுக்கு நட்பு ரீதியான ஃபைட் மாதிரி தெரியல. நீ யாரா? டீமோட மேனேஜருமா? அவன் ஒரு டாப் கிளாஸ் ஹண்டர்னு நினைக்கிறேன். அவனால சம்மனிங் மேஜிக்க கூட பயன்படுத்த முடியுது. ஹண்டர் சங் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். நான் அவரை எப்படியாவது புடிச்சே ஆகணும். நான் அவர் கூட நிக்கணும்னு நினைக்கிறேன். அது நடக்கணும்னா நான் இன்னும் கூட ஸ்ட்ராங் ஆகணும். நிலைமை மோசமாயிட்டே இருக்கு. நம்ம கிட்ட ரொம்ப நேரம் இல்ல. இவ்வளவு கூட்டிக்கிட்டு தீவை விட்டு வேகமா போக முடியாது. மருந்தும் வேலை செய்யல. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் என்னால ஷேடோ எக்ஸ்சேஞ்சியை பயன்படுத்த முடியும். இப்போ இவளை காப்பாத்த நான் என்ன பண்றது? இன்னொரு விஷயம், இங்க என்ன நடந்தாலும் சரி, அதை நீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. Jay,
வைப்பேன்